வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி வந்து நிவின் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பசுபதியையும் அதே மாதிரி நம்ம குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதனால் வந்து கேஸில் வந்து எல்லா விஷயமும் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வெண்ணிலாவோட மாமாவும் வந்து கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதனால் விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபித்து விஜயும் வெளியே வந்துடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து யோசிக்கிறாங்க, இதுக்கப்புறமாவும் நம்ம விஜய் கூட இருக்கக்கூடாது, வெண்ணிலாவுக்கு பண்ண சத்தியத்தை நம்ம காப்பாற்றணும்னா விஜய் விட்டு விலகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து முடிவெடுக்கிறாங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, வெண்ணிலாவோட மாமா எல்லாருமே விஜய் வீட்டில் தான் இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் காவேரி பார்க்க முடியாமல் திரும்பி வந்துடுறாரு விஜய். காவேரி எங்கே தான் போனால், ஏன் காவேரி என்னை வந்து சந்திக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு விஜய் குழப்பம் அடைகிறாரு. இந்த சூழ்நிலை வெண்ணிலாவுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் விஜய் எடுத்து கொடுக்குறாரு. மாத்திரை மருந்து எல்லாமே எடுத்து கொடுக்குறாரு. அதனால் வெண்ணிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெண்ணிலா கிட்ட விஜய் சொல்கிறாரு, வெண்ணிலா கொஞ்ச நாள் நமக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் நடந்துடுச்சு, நீ வந்து என்னை வந்து இந்த மாதிரிலாம் பேசிவிட்ட, அதனால் நானும் கோவப்பட்டேன், ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இது போதும், இனிமேட்டு காவேரி நானும் உனக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் பார்த்து செய்வோம் அப்படின்றாங்க. அது கேட்டு வெண்ணிலா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து கேட்குறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்க விஜய் அப்படி சொல்லிட்டு, அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் சொல்லலை, ஆனால் உன்கிட்ட சொல்லணும் போல் இருக்குது வெண்ணிலா எனக்கு அப்படின்னு. என்னத்தை பற்றி பேசுகிறான் விஜய் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, நான் ரொம்ப நாளாக வந்து யார்கிட்டையுமே சொல்ல, ஏன் தாத்தா பாட்டிக்கிட்டே சொல்லாமல் இருக்கேன், ஏன்னா வந்து அது சமயம் வரணும்னு சொல்லாமல் இருக்கேன், காவேரியை கூட்டின்னு வந்து எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டே சொல்லலாம் தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க விஜயை. என்ன உனக்கு ஒன்றும் புரியலையா, காவேரி கர்ப்பமாக இருக்கா, எனக்கு குழந்தை பிறக்க போது, நான் அப்பா ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து வெண்ணிலா அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன வெண்ணிலா உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு உடனே வந்து யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. உடனே வந்து காவேரி வந்து வயிற்றில் வந்து கை வச்சு காட்டினது அது எல்லாத்தையும் என்ன நினச்சி பார்க்குறாங்க. வந்து குழந்தைய பற்றி ரொம்ப சந்தோஷமாக வந்து எல்லா விஷயத்தையும் ஒன்றா சொல்லிட்டு இருக்காரு. எங்கள் 2 பேருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, நான் வந்து ஸ்கேனில் பார்த்தேன் வெண்ணிலா, அந்த குழந்தையோட குட்டி குட்டி கை கால் எல்லாமே வந்து லைட்டாக தான் தெரியுது, ரொம்பலாம் தெரியவே தெரில, ஆனால் இதுக்கப்புறம் எடுக்க ஸ்கேனில் நல்லா தெரியுமா, குட்டி பாப்பாக்காக நாங்கள் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெண்ணிலா, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக, இந்த சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும், எப்படிலாம் காவேரி வாழ வைக்கணும், காவேரி கூடவே நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பெரிய படம் தெரியுமா, ஏன்னா உனக்கே தெரியும்ல, சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா அம்மாவே கிடையாது, என் குழந்தைய தான் நான் ரொம்ப நல்லா வளர்க்கணும், அவங்க குழந்தைக்கு எல்லாமே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தைய பற்றி ரொம்ப எக்ஸைட்டாக வந்து உணர்ச்சி வசமாக பேசிகிட்டு இருக்காரு விஜய். இதெல்லாம் கேட்டு வெண்ணிலா யோசிக்கிறாங்க. விஜய் சாரி விஜய், நீ குழந்தைய விட்டு பிரிய போகிற, அந்த பிரிவு வந்து உனக்கு ஏற்பட போகுது, ஆனால் நான் வந்து என்னால் உன்னை பிரியக்கூடாது, நீ பாவம் குழந்தை மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்க, ஆனால் நான் வந்து என்னோடய சுயநலத்துக்காக உன்னையும் காவேரியும் பிரிக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ காவேரி வந்து எனக்காக சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இந்த விஷயத்தை உனக்கு நான் எப்படி சொல்லுவேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் யோசிச்சுட்டே இருக்காங்க. பாவம் விஜய், காவேரி வந்து பிரிஞ்சு போனால் விஜய் தாங்குவானா, அந்த குழந்தை வந்து இல்லாமல் இருந்தால் விஜய் தாங்குவானா, கண்டிப்பாக தாங்க மாட்டான், விஜய் என்னை ஏற்றுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்து மனசில் வந்து வெண்ணிலாக்கு ஏற்படுது. அதனால் வெண்ணிலா ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன வெண்ணிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் வந்து உனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும்ல, ஆனால் என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டிக்கிட்ட சொன்னால் அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, ஆனால் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன், கூடிய சீக்கிரம் சொல்லுவேன், உனக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கேன் வெண்ணிலா, இதனால் மற்றவங்களுக்கெல்லாம் நீ சொல்லிடாத ப்ளீஸ், நானும் காவேரியும் டிசைட் பண்ணி சொல்லலான்னு இருக்கோம், அப்போ சொல்லும்போது நாங்கள் சொல்லிக்கிறோம், ப்ளீஸ் வெண்ணிலா இந்த விஷயத்தை இப்போ யார்கிட்ட சொல்லாத அப்படின்றாங்க. ஏன்னா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னோடனே சரி விஜய் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அப்படியே போகிறாங்க. யோசனை பண்ணிவிட்டு இங்கே வந்து வெண்ணிலா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே, எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு விஜய்க்கு நான் எப்படி சொல்கிறது, விஜய் வந்து இவ்வளோ வந்து மனக்கோட்டை கட்டி வச்சுருக்கானே, இதெல்லாம் எப்படி என்னால் உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெண்ணிலா திகைச்சு போய் யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது.